1/2 மணி நேரம் போதும். 1/2 மணி நேரம் எதுக்கு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்க 1/2 மணி நேரமே போதும். எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லித்தரேன். இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா, ஒரே நாளில் உங்களால் வந்து தைச்சு முடிக்க முடியாது. அதுக்காக நீங்கள் கொஞ்ச நாள் வந்து எஃபோர்ட் போடணும். கொஞ்சம் நாள் கிடையாது, கொஞ்சம் மாதம் கிடையாது, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வருஷக்கணக்கில கூடவே நீங்கள் வந்து எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். முக்கியமாக இதில் நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மெயினா. ஆனால் அதை சுற்றி சுற்றி அதை தொடர்ந்து நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன வேலைகளும் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக நான் வந்து லைனிங் மூட்டி எடுத்துக்கிறேன். லைனிங் மூட்டி எடுக்கும்போது கரெக்டான அளவில் வச்சு எடுத்திருக்கோமா, எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். நமக்கு நேர் கட்டிங் அப்படின்னா கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஆனால் கிராஸ் கட்டிங்கில் நம்ம கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் சுருக்கம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த மாதிரி பூனம் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். அதை நம்ம தான் வந்து பார்த்து சரி பண்ணி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நிறைய பேத்துக்கு ஒரு ப்ளவுஸை சீக்கிரமாக குயிக்காக தைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் வந்து அது வெறும் ஆசையாக மட்டுமே இருக்கும். அதுக்கான எஃபர்ட் எதுவுமே வந்து போட்டிருக்க மாட்டீங்க. இனிமேல் நீங்கள் அது மாதிரி இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறமேல அதுக்கான எஃபர்ட் போட ஆரம்பிச்சிருவீங்க. எனக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது எனக்கு ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணம் எதுவுமே கிடையாது. ஒரு ப்ளவுஸை நான் வந்து தைக்கிறேன் அப்படின்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து ஆகும். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸை ஒரு நாள் முழுக்குமே வச்சு தைச்சிட்டே இருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நாம் வந்து தைக்கிறது சரியா தப்பா அப்படின்னு வந்து சிலவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்மளால் குயிக்காக வந்து வேலை செய்ய முடியாது. இது சரியாக இருக்குமா, அது சரியாக இருக்குமா, ஒவ்வொன்றையும் கட் பண்ணுறதுக்கு கூட நமக்கு வந்து பயமாக தான் இருக்கும். இந்த மாதிரி பயத்தினாலேயே வந்து சிலர் அந்த வேலையை தள்ளி தள்ளி வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்ப ஸ்டேஜில் நானுமே வந்து அப்படி தான் இருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, இது வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது அவங்களுக்கு மிஸ்டேக் வந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்து இருக்கும். நம்ம வந்து சரியாக தைச்சிருக்கோமா, ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, மிஸ்டேக் ஆயிருமா, ஏன் நம்மக்கிட்ட தைக்கிறவங்க திருப்பி ரிப்பீட்டடாக நம்மக்கிட்ட தைக்க வரதில்ல அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் கூடவுமே வந்து இருக்கும். இது எல்லாமே ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் தான். இதை வந்து நம்ம பெருசாக வந்து எடுத்துக்க தேவையில்லை. ஆரம்பத்தில் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது எல்லாமே. ஆனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் உங்களோட எஃபர்ட்டை முழுசாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலனை வந்து பார்க்க முடியும். நான் எதையுமே வந்து கண்டுக்கவே இல்லை. என்கிட்ட கொடுக்குறவங்களுக்கு நான் வந்து நல்ல முறையில் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது. முதல்ல நான் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக தைக்கிறதுக்காக பழக கிடையாது. எப்படி பழகினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் இல்லாமல் முதல்ல ஸ்டிச் பண்ண பழகிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ தான் ஸ்பீடாக தைச்சாலும் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம திரும்ப திரும்ப வந்து பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக டைமிங் வந்து போகும். அதனால் மிஸ்டேக் இல்லாமல் முதல்ல ஸ்டிச் பண்ண பழகிக்கிட்டேன். ஒவ்வொரு இடமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்த்து பார்த்து தான் செக் பண்ணுவேன். அளவு ப்ளவுஸை வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த எல்லா இடங்களுமே வந்து செக் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது தான் வந்து அப்படியே வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல இது எல்லாத்தையும் நான் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் டார்கெட்டாக வச்சுருந்த இடத்துல தைச்ச இடத்துல ஒரு நாளைக்கு நான் ஒரு 3 ப்ளவுஸாக தைக்கணும், ரெகுலராக 3 ப்ளவுஸ் தைக்கணும், ரெகுலராக 4 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் நான் வந்து என்னோட அந்த ஸ்டிச்சிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணினேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாளைக்கு என்னால் ஒரு 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் அதுக்கு மேலேயே வந்து தைக்க முடியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் 8 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வீடியோஸும் நான் வந்து போட்டிருக்கேன். அது மட்டும் கிடையாது, அதுக்கு மேலேயும் நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸஸ்க்கு மேலேயே கண்டினியூவாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு நாள் ஸ்டிச் பண்ணுறது, 2 நாள் ஸ்டிச் பண்ணுறதில்ல, கண்டினியூவாக ரெகுலராகவே உங்களால் வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் பக்கமாக ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து டேலண்ட் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் தான் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் தானே. எனக்கும் அதே 2 கை 2 கால் 2 கண் இது மாதிரி தான் இருக்குது, அதே தான் உங்களுக்கும் இருக்குது. அப்போ உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பித்தாலும் நம்மளால் முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். நம்ம நம்பினா மட்டும்தான் வந்து அந்த விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப பெருசாக நினச்சோம், இவ்வளோ பண்ணணுமா அவ்வளோ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தான் தெரியும். ஆனால் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோதானா ஈஸி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா அதே மாதிரி நமக்கு அந்த விஷயம் ரொம்ப ஈஸியாக தான் முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நம்மளோட எண்ணங்கள் மட்டும்தான். நம்மளோட எண்ணங்கள் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அடுத்தடுத்து நம்மளோட வெற்றியை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஸ்டிச்சிங் டைமை நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணும்போதும் டைமிங் வந்து செக் பண்ணுவேன். அதாவது செட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னாலும் நான் தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைமர்ஸ் பார்த்துட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணவே வந்து ஆரம்பிப்பேன். அதுபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து தைக்கும்போதும் டைமிங் பார்த்து பார்த்து தான் வந்து தைப்பேன். இப்போ மிஷினில் தைக்க உட்கார்றேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எந்த வேலையும் நான் வந்து பார்க்க மாட்டேன். மிஷினை விட்டு எந்திரிக்கவும் மாட்டேன். அந்த ப்ளவுஸை தைச்சு முடிக்கிற வரையும் எதுக்காகவும் மிஷினை விட்டு எந்திரிக்க மாட்டேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதோ தண்ணி குடிக்கிறதோ இது மேலே இருந்தால் கூட ஒரு ப்ளவுஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவேன். தண்ணி அப்படின்னா பக்கத்துலேயே பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சுக்குவேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த மிஷினை விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்காமல் எந்திரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டுமே தான் என்னோடய மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுனாலேயே வந்து நான் ஒவ்வொரு ப்ளவுஸையுமே குறிப்பிட்ட டைமுக்குள்ளார முடிக்க ஆரம்பித்தேன். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் வந்து ஆச்சு. நான் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1 மணி நேரம் வந்து ஆச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ படிப்படியாக 1 மணி நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அந்த 1 மணி நேரத்துலேயே கொஞ்ச நாள் வந்து ஸ்டக் ஆகி நின்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமேல் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அந்த இது வந்து ஒரு 55 நிமிஷம், அப்புறம் 50 நிமிஷம் பக்கம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து 44, 43, 40 நிமிஷம் அப்படியே வந்து படிப்படியாக குறைஞ்சு அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக ஒரு 33 நிமிஷத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறமேலு 30 நிமிஷத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறமேலு வந்து பார்த்திங்கன்னா 28 நிமிஷம், 27, 25 லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 20 நிமிஷம், அதாவது ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு சாதா ப்ளவுஸு ஒரு 20 நிமிஷம் டு 30 நிமிஷம் ஆகும். இதுவே லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வந்து ஆகும். ஏன் இதில் வந்து சாதா ப்ளவுஸ்க்கு ஒரு 10 நிமிஷமும் லைனிங் ப்ளவுஸ்க்கு 1/4 மணி நேரமும் அதிகமாகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸோட சைஸு அதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியலு. இப்போ நமக்கு ஒரு சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா நம்ம சீக்கிரமாக தைச்சு முடிச்சுருவோம். இதுவே கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா அப்போ அது நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி ஒரு காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதுவே ஒரு பூனம் மெட்டீரியல் அப்படிங்கிறப்ப இல்லை ஒரு லப்பர் கிளாத்து சாரி வெல்வெட் கிளாத்து இது மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு இன்னுமே வந்து டைமிங் வந்து அதிகமாகும். அதனால் வந்து மெட்டீரியலுமே இதில் ஒரு முக்கிய பங்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுற டைமிங்கை வந்து தீர்மானிக்கிறதுல. அதே போல் தான் இந்த ப்ளவுஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் வந்து ஆச்சு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மிஷின்லேயே ஊக்கு கட்டிடுறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா 5 நிமிட்ஸ் வந்து ஆகும். இதே வந்து நான் ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஓவர்லாக் போட்டு எடுத்து தான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக ஓவர்லாக் போடுறோம் அப்படிங்கிறப்ப அதில் வந்து நமக்கு ஒரு 5 நிமிஷம் பக்கமாக வந்து மீதி ஆகும். நம்ம எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஒர்க்குமே பண்ணாமல் கட்டிங் மட்டும் பண்ணி வச்சுட்டு மிஷினை விட்டு எந்திரிக்காமல் ஓவர்லாக்கெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக போட்டுட்டு லாஸ்ட்டாகவே வந்து கையிலேயே வந்து ஊக்கு கட்டுறோம் அப்படின்னா எனக்கு சரியாக ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே நான் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். நான் நம்ம சேனலில் வீடியோவுமே வந்து போட்டிருக்கேன். அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டது அப்படின்னா வந்து பாருங்கள். அதே போல் தான் வந்து
லைனிங் ப்ளவுஸுக்குமே நான் வந்து ட்ரைனிங் எடுத்தேன். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எது அதிகமாக தைக்கிறோமோ அதை தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நம்ம வந்து ட்ரைனிங்கும் எடுப்போம். என்கிட்ட அதிகமாக வரக்கூடிய ப்ளவுஸ் அப்படின்னா சாதா ப்ளவுஸும் லைனிங் ப்ளவுஸும் தான். சுடிதார் ரொம்ப ரேரு, அதே மாதிரி ஃப்ராகுமே ரேரு. டிசைன் ப்ளவுசஸ்ஸு கொஞ்சம் பாதி பாதி வந்து வரும். ஃபெஸ்டிவல் டைம்ஸ் அது போல் வருது அப்படின்னா டிசைன் ப்ளவுஸும் வரும். இப்போ நான் அதிகமாக ஸ்டிச் பண்ண பழகிறது அப்படின்னா சாதா ப்ளவுஸும் லைனிங் ப்ளவுஸும் தான். இப்போ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஸ்பீடாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். இதுவே வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸை எடுத்தேன் அப்படின்னா காலையிலேருந்து எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஈவினிங் வரையுமே வந்து ஆயிடும். டிசைன் ப்ளவுஸுக்கு கம்பல்சரி 4 to 5 ஹவர்ஸஸ்க்கு மேலே வந்து ஆகிடும். அப்போ அந்த டைம்குள்ளார நம்ம ஒரு 5 சாதா ப்ளவுஸ் பக்கமாகவே அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட முடியும். ஏன்னா அது ரொம்ப பொறுமையாகவும் நீட்டாகவும் நூல் சேஞ்ச் பண்ணியும் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்காக தான். அதே மாதிரி ஃப்ராக் ஐட்டம், சுடிதாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஆகும் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இது போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக எல்லாத்துக்குமே எவ்வளோ டைமிங் ஆகும், ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். எனக்கு நான் ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு சாதா ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 8 நிமிஷம் ஆகும். அதுவே வந்து லைனிங் ப்ளவுஸாக இருந்ததுன்னா ஒரு 10-12 நிமிஷம் வந்து ஆகும். இப்போ நம்ம வந்து அந்த டைமிங்கை எப்படி மீதி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா 4 ப்ளவுஸையும் ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கட்டிங் வந்து வேறு வேறு ஆள் தான் இருக்குது அப்படின்னா எல்லா ப்ளவுஸஸையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண உட்காந்தோம் அப்படின்னா நம்மளோட கண்டினியூவாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதே போல் ஸ்டிச் பண்ணும்போதும் நீங்கள் வந்து ஆர்டர் வைஸாக வந்து ஸ்டிச் பண்ணணும். அதாவது முதல்ல இதை தைக்கணும், 2வது அடுத்தது இது கை தைக்கணும், 3வது பேக் பார்ட் தைக்கணும், 4வது ஃப்ரண்ட் பார்ட் தைக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் வைஸாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களையே அறியாமல் உங்களோட கை அடுத்தடுத்து அந்த வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நான் டபுள் ஸ்டிச்சஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். எந்த இடத்தையுமே செக் பண்ணாமல் தைக்கலை. ஓவர்லாக் எல்லாமே வந்து போட்டு எடுத்திருக்கேன். இது போல் நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்டிச்சிங் டைமுமே வந்து அதிகமாகும். அதே போல் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிள் இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். Monday to Friday 5 days கிளாஸு 500 வந்து உங்களுக்கு ஃபீஸ் வரும். டெய்லி 2 hours பக்கம் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். அதே போல் டிசைன் ப்ளவுஸ் கிளாஸ் இருக்குது, மேக்ஸுக்கும் இருக்குது, சுடிதாருக்கும் இருக்குது. இதெல்லாம் வேணாம், என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ கோர்ஸாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ, அதே மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் ப்ளவுஸ் தேவைப்படுது அப்படிங்கிற வீடியோஸ், இது போல் நீங்கள் வந்து வீடியோ கோர்ஸாகவும் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ப்ளவுஸில் நமக்கு 70% ஒர்க் வந்து முடிஞ்சுது. என்னென்னா வந்து இதில் கழுத்து பீஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஓவர்லாக் போட்டு சைட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கழுத்து நம்ம மடித்து தைக்கலாம். அப்படியே மடித்து தைச்சாலும் இதில் வந்து நமக்கு அந்த கிளாத் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது இல்லைங்களா, அந்த பூனம் சாரீ கிளாத்து. அப்போ நம்ம வந்து தைச்சி உள்ளே திருப்பி விடுறப்ப அந்த பிசுறு இதெல்லாமே வந்து நல்லா தெரியும். இதுவே வந்து ஒரு தின்னான கிளாத்தாக இருக்குது, மொத்த கிளாத்தாக இருக்குது அப்படின்னா நம்ம தைச்சி திருப்பி விட்டோம் அப்படின்னா உள்ளார நமக்கு அந்த பிசுறு இந்த மாதிரி எதுவுமே வந்து தெரியாது. அதனால் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே போல் இது போல் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது நமக்கு அந்த நெக் வந்து நல்ல லைஃப் வரும். இதுவே நம்ம தைச்சி திருப்புறோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்தளவுக்கு நமக்கு லைஃப் வருமா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் லைஃப் அந்தளவுக்கு வந்து அது வராது. முதல்ல அந்தளவுக்கு யாருமே இப்போல்லாம் ப்ளவுஸு யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு 6 மந்த்து வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நார்மல் ப்ளவுஸை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமே அப்படியே எல்லாத்தையும் தூக்கியே போட்டுட்டு அடுத்து வந்து திரும்பவும் வந்து அப்படியே ப்ளவுஸ் ஒரு 10 பிட்டு 12 பிட்டு அந்த மாதிரி வந்து தைச்சி வாங்கிக்கிறாங்க. இது போல் தான் வந்து போயிட்டுருக்காங்க. யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக ப்ளவுஸை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதே போல் அப்போ இருந்து குவாலிட்டியுமே வந்து இப்போ எதுவுமே வந்து அந்த கிளாத்துமே கிடையாது. கிளாத்லேயும் குவாலிட்டி கிடையாது. அந்த த்ரெட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது. முதல்லாம் நூலை கையால் பிக்க கூட முடியாது. இப்போ இப்படின்னு கட் பண்ணோம் அப்படின்னா கையிலேயே நூலை கட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அந்த குவாலிட்டி எல்லாமே. அந்த குவாலிட்டியுமே இப்போ எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு.
நான் இப்போ ஃபுல்லாக வந்து நெக்லைன் எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்லீவை அட்டாச் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் போட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸோட ஒர்க் வந்து முடிஞ்சுது. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. அதே போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். என்னாலேயே வந்து ஃபஸ்ட்டு யாராவது இது போல் சொல்கிறாங்க அப்படின்னா நான் நம்பவே மாட்டேன். எப்படி ஒரு ப்ளவுஸை வந்து 20 நிமிஷத்தில் வந்து தைக்க முடியும்? நமக்கெல்லாம் 1 மணி நேரம் ஆகுது, ஒரு நாளே ஆகுது ஒரு ப்ளவுஸு தைக்க. சும்மா சொல்கிறாங்க, வீடியோக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சுது. ஆனால் வீடியோவில் சொன்னதை எதையுமே நான் வந்து நம்பவே கிடையாது. ரியாலிட்டியாக ஒரு ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக அவங்க வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு 20 மினிட்ஸ் தான் ஆகும் நான் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி என் முன்னாடியே அவங்க வந்து ஸ்டிச் பண்ணியும் காட்டினாங்க 20 நிமிஷத்துக்குள்ளார ப்ளவுஸை. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா படபடன்னு வந்து கட்டிங் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரு ப்ளவுஸை எடுத்து வச்சுட்டு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் வந்து யோசிப்பேன். இது கரெக்டாக இருக்குமா, சரியாக இருக்குமா, நம்ம சரியாக தான் தைச்சிருக்கிறோமா, கட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி படன்னு கட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப அது வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சுருவோம். இதுவே நமக்கு அதுலேயே கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, நம்ம அதை சரியாக பண்ணலை அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம அதை வந்து டிலே பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அதில் யோசிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அதை நம்ம வந்து டக்குன்னு செய்ய மாட்டோம். இது போலவும் நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. சரியோ தப்போ செஞ்சு பார்த்துருங்க. அப்புறம் மிஸ்டேக் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் கூட நம்ம வந்து அதை சரி பண்ணி கொடுத்துர்லாம். அதனால் பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் கற்றுக்கவே வந்து முடியாது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் நிறைய டைலர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இவங்க மத்தியில் நம்மளும் ஒரு ஆளாக இதில் வந்து தெரியணும், நிறைய பேத்துக்கு தெரியணும், நம்ம ஏதாவது சாதிக்கணும், நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான எஃபோர்ட்டை நம்ம 2 மடங்கு வந்து போடணும். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டுட்டு நம்ம வந்து விட்டுடலாம். ஆனால் சொந்த தொழில் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அதுக்காக நம்மளால் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும். இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போய் நீங்கள் எஃபோர்ட் போடுறத விட 2 மடங்கு வந்து போடணும். இதில் நீங்கள் தான் ஓனர். அதுக்கு நீங்கள் தான் வந்து உழைக்கணும். அப்போ தான் வந்து அது ஒரு இதாக வந்து மாறும். நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, டக்குன்னு நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும், இன்றைக்கே நிறைய லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு தொழிலை நம்ம வந்து பெருசாக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில வருஷங்கள் ஆகும். நம்மளோட திறமை வந்து நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுக்க வருவாங்க. அதே போல் நம்ம கரெக்டான ப்ரைஸுமே வந்து வாங்கணும். ப்ரைஸும் நம்ம அதிகமாக வாங்குகிறோம், நம்ம ஏரியாவில் என்ன வாங்குகிறாங்களோ அது வந்து வாங்கலாம். அதை விட குறைவாகவும் நீங்கள் வந்து வாங்க வேணாம். மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது அதே அளவுக்கு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னாவே போதும். ஏன்னா ஒரு சில பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா கூட நமக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக வர மாட்டாங்க. நம்ம எவ்வளோ தான் டேலண்ட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே ரேட் அதிகமாக இருக்குது, சரி வேறு பக்கம் கொடுக்கலாம், டைலர் கடையா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போவாங்க. அதனால் நீங்கள் கம்மியாக வாங்க வேணாம். எல்லோரும் எவ்வளோ வாங்குகிறாங்களோ அந்தளவுக்கு வந்து வாங்கலாம். உங்களோட டேலண்ட்டை நீங்கள் முழுசாக அவங்களுக்கு வந்து காட்டுங்க. நீங்கள் பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நல்லா பேச தெரியணும். பேசினா மட்டும்தான் கஸ்டமர்ஸை பிக்கப் பண்ண முடியும். ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க மட்டும் கிடையாது. அவங்கள தொட்டு அப்படியே வந்து நிறைய கஸ்டமர்ஸை உருவாக்குறது நம்ம கையில் தான் வந்து இருக்குது. ஃபைனலாக இந்த ப்ளவுஸோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.